சம்பவம் அத்தியாயம் 1. ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு இப்போ ஜீப்பில் போய்கிட்டு இருக்காப்புல. போகிற வழியில் இவர் போகிற அந்த ஜீப்பு இன்னொரு நபரை இடித்து தட்டி விழுந்து அவர் கீழே ஹெவிலி இன்ஜர்டு. இப்போ விழுந்தவரை கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திருப்பி வர்றாங்க. ஆனால் விழுந்தவர் கையில் இருந்த அந்த வயர்லெஸில் ஒரு வாய்ஸ் கேட்குது இவங்களுக்கு. அதாவது தன்னுடைய பேர் ஸ்டீஃபனும், தான் காலில் அடிபட்டு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டையும் வைக்கிறார் அந்த ஸ்டீஃபனு. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு போய் பாவம் காப்பாற்றிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆனந்தும் சரி கூட இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் சரி அந்த காட்டுக்குள்ளே இறங்க. இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து உள்ள அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதை. ஜித்து சதீஷன் மங்களத்து அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ண சம்பவம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை இப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக ஃபீச்சர் ஃபிலிமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இதனுடைய கதை, திரைக்கதை, கதாபாத்திர வடிவமைப்பு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த டைம் லூப் த்ரில்லர்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ரொம்ப புதுசாக சூப்பராக இருக்குல்லங்க அப்படிங்கிற மாதிரி பட்டா கூட உண்மையாக இந்த ஐடியா அவர் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2011 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான என்டர் நோவேர் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எக்கச்சக்கமான ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அது இதுவரைக்கும் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்க, அட்டகாசமான படம். பட் மேக்கிங்காக இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நவீனுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், சவுண்ட் டிசைன் டீமுடைய இன்டென்ஸான ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே காட்டுக்குள்ள நம்மளே மாட்டிக்கிட்ட ஒரு ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை இந்த டீம் டெஃபினட்டாக கொடுத்துருக்கு. இவங்க ஒன்று இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதியிருக்கலாம், இல்லை ஓவரால் ரன்னிங் டியூரேஷனில் ஒரு 10-12 நிமிஷம் கிறிஸ்பாக கத்திரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னமுமே எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக இந்த படம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்டில் இந்த படம் டைம் லூப் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இப்பயுமே நிறைய பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ள இருக்குது. அதனால ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ தான் நான் கொடுப்பேன். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது.